யாருன்னா இங்க ஒரே ஒருத்தர் ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல பசங்க சேர்க்குறீங்க அந்த டாபிக்ல? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே இருக்குது, எதுக்குமே குறை இல்லாம இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது சாப்பாடும் போடுறாங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீடமா விடுறாங்க. உங்களை வந்து ப்ரெஷரும் கொடுக்குறது இல்லை, ஏன் பசங்க படிக்கிறது இல்லை அப்படின்லாம் நாங்கள் என்ன கேட்கணுமா? ஏன்னா அந்த ஒர்க் எல்லாமே இங்கே முடிச்சிடுறோம், உங்களுக்கு தொல்லையே கொடுக்கறது இல்லை. 90% படிக்கிறது எல்லா படிக்கும் டேலண்ட் இல்லாம யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க அவங்க சிலர்லாம் கேட்க மாட்டாங்க, எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குனா வித்தியாசம்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். டீச்சர்ஸ் வந்து இப்போ இது என்னன்னு கேட்பாங்க, இந்த மைக்கு கொடுத்துட்டு இந்த மைக் என்னது பேர் என்ன லெட்டர் என்ன எழுத சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் அப்படி கிடையாது, பொம்மை காட்டுவாங்க, இந்த ஃபோட்டோ காட்டு இந்த ஃபோட்டோ எல்லாம். அது நாலேஜ், இது நாலேஜ் தான். கையில் கொடுத்து படிக்க வைக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல். ஒவ்வொரு பொருளுமே கவர்மெண்ட் வந்து தயாரித்து கொடுத்து பையனுக்கு வந்து டேலண்ட் வரும். இது வந்து கையில் தொட்டு பார்த்தாலும் மறக்க மாட்டான் லைஃப் லாங், ஆனால் ஃபோட்டோ பார்த்தானா மறந்துடும். நீ அடுத்த முறை ஒரு 5-6 நாள் கழிச்சுன்னா கேட்டா தெரியலையே பேர் யோசிப்பான், ஏதோ தெரியும் ஞாபகம் இல்லை. ஆனால் இது கையில் கொடுத்து பார்த்தா ஓ நம்ம டீச்சர் கொடுத்துருக்காங்க இது மைக்குன்ற மாதிரி அந்த ஃபீல் வரும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு நிறைய டேலண்ட் இல்லைன்னா சொல்ல கொஞ்சம் கம்மியாக கூட படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அறிவில் யோசிக்கிறது